السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் மாரியும் தலைவர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆகும். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நிலையாக சகோதரர்களே, இன்னும் சரியாக அடுத்த வாரம் ஒரு ஜும்மா தான் இருக்கிறது. அடுத்த ஜும்மாவை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கடுத்த ஜும்மா அநேகமாக இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய நோன்பாக இருக்கும். ஆகையால் ரமலான் வருவதற்கு முன்பாகவே சில திட்டமிடுதல்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து ரமலானை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சில முக்கியமான திட்டமிடுதல்களை நாம் இப்பொழுதே திட்டமிட்டு செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பாக்கியமான அந்த ரமலானை அடையும் போது அதனுடைய முழு நன்மைகளையும் நாம் வாரி சுட்டிக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சில முக்கியமான தகவல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மாவிலே பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, பொதுவாக நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு திருமணத்தை வைத்திருக்கிறோம், அல்லது ஒரு நிச்சயதார்த்தத்தை வைத்திருக்கிறோம், அல்லது ஏதாவது முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அதை சரிப்படுத்த வேண்டும். அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். உணவை சரியான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். வந்தவர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். அவர்களை தங்க வைப்பதற்காக வேண்டி உள்ள ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். என்னென்ன விஷயங்கள் அதற்காக வேண்டி சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் பல ஆலோசனைகள் செய்து நாம் என்ன செய்கிறோம், அதற்கான சில முயற்சிகளை செய்கிறோம். காரணம், வந்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் முகம் சுழித்து போய்விடக்கூடாது, அவருடைய துவாவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இது மாதிரியாக திட்டமிட்டு செய்கிறோம். இது எல்லாவற்றையும் விட சிறந்த ஒன்றாக இருப்பது நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய ரமலான். ரமலான் நோன்பு நம்மிடத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால் கோடான கோடி நன்மைகளை நம்மிடத்தில் கொடுப்பதற்காக வேண்டி அது வருகிறது. மற்ற நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விட ரமலானிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு 70 மடங்கு நன்மை அதிகம் இருக்கிறது. ரமலானிலே தொழுதாலும் அவ்வளவு நன்மை, தான தர்மங்கள் செய்தாலும் அவ்வளவு நன்மை. ரமலானிலே இன்ன பிற அமல்களை நாம் செய்தாலும் இந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 70 700 கூட ஆகலாம், 700 7000 கூட ஆகலாம், 7000 7 லட்சமாக கூட ஆகலாம். அப்படி அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதமாக, நன்மைகளை வாரி சுருட்டக்கூடிய ஒரு மாதமாக, நன்மைகளை சேகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக எதிர்வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி நாம் முன்னேற்பாடுகளை முன்னமே செய்து வைத்து விடுகிறோமோ அதை விட
இந்த உலகத்திற்கும் நீருலகத்திற்கும் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமான அந்த ரமலானுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானிலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரமலானிலே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரமலானிலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது. அந்த ரமலானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த ரமலானிலே ஏழைகளுக்கு அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்திருக்கிறார்கள். ஜகாத்தை கொடுத்திருக்கிறார்கள். இரவு நேர தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். தஹஜ்ஜத் தொழுகையை அந்த நேரத்திலே விடாமல் தொழ வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சஹருடைய பரக்கத்தான நேரம் இருக்கிறது. இஃப்தாருடைய பரக்கத்தான நேரம் இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கப்படக்கூடிய அந்த துவாக்கள் இருக்கிறது. நோன்பு திறப்பவர்களுக்காக வேண்டி நோன்பு கஞ்சி ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்வு. ஒரு மனிதருக்கு நீங்கள் 1 மிடர் தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு நோன்பாளிக்கு 1 மிடர் தண்ணீரை நீங்கள் கொடுத்தாலும் அந்த நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் என்றெல்லாம் ரமலானை குறித்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரமலானைத்தான் நாம் இப்பொழுது அடைய இருக்கிறோம். ஐயா அன்புமிக்கவர்களே, மிகப்பெரிய ஒரு விருந்தாளி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அல்லது மிகப்பெரிய ஒரு விருந்தாளியை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்க போகிறோம். சில விருந்தாளிகள் வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். சில விருந்தாளிகள் வரும்போது ஏதாவது ஒரு அன்பளிப்பை எடுத்து வந்து கொடுத்து விட்டு செல்வார்கள். இந்த ரமலான் இருக்கிறது, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதம். அது விருந்தாளியாக மட்டும் வருவதில்லை, வந்து நமக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுக்க தயாராக இருக்கிறது. அந்த அன்பளிப்புகளை பெற நாம் தயாராக இருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் நாம் தயாராக இருக்க வேண்டும். அது சாதாரணமான அன்பளிப்புகள் அல்ல. உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாத அன்பளிப்புகளை அல்லாஹ் தஆலா தருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நோன்பு எனக்குரியது, அந்த நோன்பிற்கு கூலியாக நானே ஆகிறேன், அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களுக்கு நானே கூலியை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. அல்லாஹ்விடத்திலே நாம் அந்த கிஃப்டை பெறப்போகிறோம். அந்த அன்பளிப்புகளை யாரிடத்திலே பெறப்போகிறோம்? நம்மையும் இந்த உலகத்தையும் எல்லா படைப்பினங்களையும் படைத்த அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த படைப்பாகிய நாம் அந்த அல்லாஹ்விடத்திலே அந்த அன்பளிப்புகளை பெற இருக்கிறோம். ஆகையால் அந்த அன்பளிப்புகளை பெறுவதற்காக வேண்டி நாம் இப்பொழுதே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ரமலானுடைய விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்பாகவே சில முக்கியமான விஷயங்களை இப்பொழுதே நாம் முடித்து விட வேண்டும். குறிப்பாக நம்முடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் என்ன செய்து விட வேண்டும்? சரியான முறையில் இப்பொழுதே பார்த்து வைத்து விட வேண்டும். ஜகாத் கொடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள். ரமலானுக்கு முன்பாகவே இந்த ஷாபானுடைய மாதத்திலே எல்லா கணக்கும் பார்த்து வைத்து விடுவார்களாம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே ஜகாத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். நம்ம ரமலான் வந்தாலும் ஜகாத்தை கணக்கு பார்க்கறது கிடையாது. நம்முடைய நிலைகள்லாம் அப்படிதான் இருக்கு. குறிப்பிட்ட சிலர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த ஜகாத்தை வந்து கணக்கிட்டு ரமலானுடைய மாதங்களில் கொடுக்குறாங்க. எல்லோரும் கணக்கிட்டு கொடுக்குறாங்களா என்று சொன்னால் கிடையாது. அவர்கள் மனம் போன போக்கிலே அவர்களுடைய இஷ்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இதுக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை வச்சு அந்த ஜக்காத்தை கொடுக்குறாங்க. அன்புமிக்கவர்களே, 11 பவுனுக்கு மேலாக 600 கிராம் வெள்ளிக்கு மேலாக வெள்ளியும் 11 பவுனுக்கு மேலாக தங்க நகையும் இதற்கு நிகரான பணம் நம்மிடத்திலே ஓராண்டு காலம் இருந்து முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு ஜக்காத்தை கண்டிப்பாக 2.5% நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த பொருள் நமக்குரியதாக இருந்தால், நம்முடைய மனைவிக்குரியதாக இருந்தால் அவர்கள் அதற்கு கொடுத்தே ஆக வேண்டும். நமக்குரியதாக இருந்தால் நாம் அதை கொடுக்க வேண்டும். மனைவிக்குரியதாக இருந்தால் அவர்களை கொடுக்க சொல்ல வேண்டும். நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொல்ல வேண்டும். ஏன்னா சில மனைவிகள்லாம் கையில் தரது கிடையாது, கொடுத்தா அழிச்சிருவான்னு சொல்லிட்டு தரது கிடையாது. சரி நீயே வச்சுக்கமா, அதுக்கு ஜக்காத்தை நீயே கொடுத்துருமா, கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு வழியிலே அந்த நகைகள் என்ன செய்துவிடும், போய்விடும். திடீரென்று ஒரு பெரிய செலவு வரும், மருத்துவ செலவு, படிப்பு செலவு வரும், நம்மளே எதிர்பார்த்திராத செலவுகள்லாம் வரும். அந்த நேரத்தில் அதை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையால் இப்பொழுதே நாம் கணக்கு பார்த்து வைத்து விட்டோம் என்று சொன்னால்
அந்த ரமலான் வரும்போது இந்த ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவது, ரமலானிலே மிக முக்கியமானது நோன்பு. அந்த நோன்புக்காக வேண்டி நாம் இப்பொழுதே நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க, ஷாபான் மாதத்தில். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் முழுக்கவே நோன்பு வைத்திருக்கிறார்கள். சொன்னாங்க நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபான் மாதம் என்பது ஷஹரி, என்னுடைய மாதம், அதனால நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. இப்ப இந்த மாதத்துல நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த மாதம் ரமலான் வருகிறது. அதற்கு முன்பாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் இருந்தது என்று சொன்னால் அதை இப்பொழுதே மாத்திரையெல்லாம் போட்டு என்ன செய்யணும், சரி செய்து கொண்டே வர வேண்டும். அதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடணும். ஆரம்பித்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளை சரி செய்து கொண்டே வர வேண்டும். பலர்களும் அந்த ரமலானுடைய நோன்பை ஏன் தட்டி கழிக்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரமலானுடைய நோன்பை தட்டி கழிக்கிறாங்க. ஆனால் அன்புமிக்கவர்களே, நாம் அதற்கு உரிய நன்மைகளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மாதம் என்ன 2 மாதத்துக்கு முன்பாகவே எல்லா டாக்டர்களையும் பார்த்து நம்மை சரி செய்து கொண்டு அந்த ரமலானுக்காக வேண்டி நாம் தயார்படுத்திக் கொள்வோம். சிலர்களுக்கு விதி விலக்கு இருக்கிறது. மருத்துவர் சொல்லுகிறார், இல்லப்பா நீ வைக்கவே கூடாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவங்க நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டியும் ஒரு மிஸ்கின்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். அதனுடைய தொகை ஒரு நம்ம எந்த அளவுக்கு வைக்கலாம் சொன்னால் ஒரு 200 ரூபாய் வரைக்கும் கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நோன்பை விடுறோம், சாதாரணமானதல்ல. அந்த அளவுக்கு கணக்கு வச்சு என்ன செய்யலாம், ஒரு நாளுக்கு ஒரு 200 ரூபாய் கணக்கு வச்சு 30 நோன்புக்கு 6000 ரூபாய் யாராவது ஒரு மிஸ்கின்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை 200 ரூபா செலவு செய்ய முடியாது, 100 ரூபாய் தான்னா தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 3000 ரூபாய் கணக்கு வச்சு யாராவது ஒரு ஏழைகளுக்கு என்ன செஞ்சோம்னா அதை கொடுத்தணும். இது முடியவே முடியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் அதற்குரிய வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஆனால் என்னால் முடியும் என்று இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்காமல் ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அந்த நோன்பை தட்டி கழிக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த நோன்பு, நிறைய நன்மைகள் நமக்கு தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே முழு நம்பிக்கையோடு அந்த ரமலானுடைய நோன்பை வைக்கிறாரோ அவருடைய முன்சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். முன்சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய கண்ணு பாவம் செய்கிறது, நம்முடைய காது பாவம் செய்கிறது, நம்முடைய கைகள் கால்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரியான நன்மைகளை நாம் செய்து இந்த பாவங்களை நாம் அழிக்க வேண்டும். அப்போ ரமலானுடைய நோன்பு நம்முடைய பாவங்களை அழித்து விடும் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கலாமா? கண்டிப்பாக நோன்பு வைக்கணும். எந்த சாக்கு போக்குன்னு சொல்லக்கூடாது. நான் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அவர்களுக்கு சில நாட்கள் இருக்கிறது, நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதை கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அடுத்த 6 நோன்புன்னு வருது பார்த்தீங்களா, ரமலான் முடிஞ்சு அதை தொடர்ந்து 6 நோன்பு வருது பாருங்க. அந்த 6 நோன்பு வச்சா காலம் முழுக்க நோன்பு வைத்த நன்மையை தருகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நோன்புல இந்த நோன்பை கலாவாக சேர்த்து வச்சு கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதை நம்முடைய பெண் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை தாண்டி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த நோன்பை பழக்க வேண்டும். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வயசு ஆயிடுச்சுன்னா தொழும்படி ஏவுங்கள், 10 வயசு ஆயிடுச்சுன்னா தொலை சொல்லி அடியுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ 7 வயசு 10 வயசுல நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இருந்தார்கள் சொன்னால் 30 நோன்பு வைக்க முடியலையா, பரவாயில்லை. அந்த குழந்தைக்கு ஒரு 10 நோன்பு வைக்க முடியுமா, ஒரு நாள் விட்டு பழக்குங்க. இல்லாட்டி முக்கியமான நாட்களில் முதல் நோன்பு வையுமா, 10வது நோன்பு வையுமா, 20வது நோன்பு வையும், 27 நோன்பு வையும், அப்படி ஏதாவது நோன்புகளை இப்பொழுதே பழக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் யார் செய்யறது? நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், பெரியவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் நோன்புக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி வர்றது, அப்படி சப்புலாம் அப்படியே தராவிலாம் பார்த்தீங்கன்னா
அதிர்த்துக்கு கொஞ்சம் இடம் இருக்காது, ஆப்சாக்கு இடம் இருக்காது. ஆப்சா கொஞ்சம் நான் தொழ வைக்கணும், கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கிட்டு முன்னாடி வருவார். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். நம்மளே பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்பு கிடைக்காது. முதல் ரமலான்ல அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரமலான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நோன்பு திறக்கும் போது ஃபர்ஸ்ட் ரமலான்ல அப்படி இருக்கும். செகண்ட்ல அப்படியே கொஞ்சம் குறையும். அப்புறம் மூணாவது நாள் கொஞ்சம் குறையும். 4, 5, 6, 7, 10 ஆயிடுச்சுன்னு சொன்னால் பெற தேயிற மாதிரி மனிதர்களும் என்ன செய்கிறாங்க, தேய்ந்து விடுகிறாங்க. அதோட கடைசியில் பார்த்தீங்கன்னா 27 லைலத்துல் கத்ரில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுதுதான் அதற்கு கேட்டு முன்னாடி வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் யார் செய்யறதுன்னு சொன்னால் குழந்தைகள் செய்கிறது. குழந்தைகளுக்கு தான் நம்ம இப்படி பழக்கணும். முதல் நோன்பு வையுமா, 10வது நோன்பு வையுமா, 20வது நோன்பு வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுலேருந்தே பழக்க வேண்டும். நாமும் நோன்பு வைக்க வேண்டும், நம்முடைய மனைவி மக்களையும் நோன்பு வைக்க சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் நோன்பு வைக்க அவர்களை பழக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் இப்பொழுதே நம்மை என்ன செய்ய வேண்டும் சொன்னால் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் நோன்பு என்பது அவ்வளவு நன்மைகளை நமக்கு வாரி சுருட்டி தருவதற்காக வேண்டி, நமக்கு நிறைய நன்மைகளை தருவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நோன்பின் பலன்களை அடைவதற்காக வேண்டி இப்பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தி அதற்குரிய மருத்துவ தேவைகளை எல்லாம் நாம் சரி செய்து கொண்டு நாம் இந்த ரமலானுக்காக வேண்டி தயாராக வேண்டும். இது 2வது விஷயம். முதலாவது விஷயம், அந்த ரமலானில் ஜக்காத் கொடுப்பதற்காக வேண்டி இப்பொழுதே கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். 2வது மிக முக்கியமான கடமையான அந்த ரமலானில் நோன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை இப்பொழுதே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, ரமலானில் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு நியத்தை இப்பொழுதே நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதமான அந்த குர்ஆன் இறங்கியது. அப்பேற்பட்ட அந்த மாதத்திலே குர்ஆனை நாம் ஓத வேண்டும், ஓதி கேட்க வேண்டும். யாராவது ஓதினார்கள் என்று சொன்னால் அது பின்னாடி இருந்து கேட்கணும். அதற்காக வேண்டிதான் இந்த தராவி தொழுகை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கடுத்து வரக்கூடிய வாரங்களிலே தராவி தொழுகை எப்படி வந்தது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுகிறேன். முழுக்க அது முழு ஆதாரத்தோடு நமக்கு வந்தது தான். தராவி தொழுகையில ஹாஃபிஸ் அவர்கள் ஓதும் போது அந்த குர்ஆனை கேட்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, வைதா குர்ஆன் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, செவிதாழ்த்தி கேளுங்கள், வஅன்சித்து, நீங்கள் வாய்ப்பொத்தி இருங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப குர்ஆனை காதுல கேட்டா கூட நமக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் தருகிறான். தொழுகையில ஓதக்கூடிய அந்த குர்ஆனை காதிலே கேட்கும் போதே நமக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கிறான் என்று சொன்னால், அந்த குர்ஆனை எடுத்து பார்த்து அதை ஒவ்வொரு எழுத்தாக நாம் ஓதினோம் என்று சொன்னால் எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் தருவான். சாதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல. அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, லாம் என்பது ஒரு வார்த்தை, மீம் என்பது ஒரு வார்த்தை. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. இதற்கே 30 நன்மை வந்து விட்டது. அது ரமலானுடைய காலத்தில் ஓதணும் சொன்னா 30 + 70 போடுங்க, எவ்வளவு நன்மைகள் வருகிறது. அலிஃப் லாமுக்கே நிறைய நன்மைகள். முழு குர்ஆனையும் ஓதவும் ஓத கேட்கவும் நாம் செய்தோம் என்று சொன்னால் கோடிக்கணக்கான நன்மைகள் வரும். அதனால ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை நான் கண்டிப்பாக ஓதுவேன் என்ற ஒரு நியத்தை இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்தில் பதிய வையுங்க. அதற்காக வேண்டி நேரத்தை இப்பொழுதே ஓதுங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு குறைஞ்சபட்சம், நான் அதிகமாக சொல்ல விரும்பல, குறைஞ்சபட்சம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு 1/4 ஜுஸு ஓதுவேன், லுஹருக்கு பிறகு ஒரு 1/4 ஜுஸு, அசருக்கு பிறகு ஒரு 1/4 ஜுஸு. அசருக்கு பிறகு எப்படி எதிர்த்து ஓத முடியும், கஞ்சி வாங்கணுமே, சரி அப்போ அசருக்கு முன்னாடி ஓதுங்க. மகரிக்கு பிறகு நாங்கள் கஞ்சி குடிச்சிட ஒரு மாதிரி மிதப்புல இருப்போம். அதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் ஒரு நேரத்தை ஏற்பாடு செஞ்சு இந்த நேரத்தில் ஒரு 1/4 ஜுஸு ஓதணும். இஷா தொழுகைக்கு வேண்டிங்கன்னு சொன்னால் தராவி தொழுகை இருக்குது. அந்த தராவி தொழுகையில் நீங்கள் குர்ஆனை கேட்கலாம். குறைஞ்சது ஒரு கணக்கு வைங்க, நான் ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸு ஓதுவேன், 30 நாளில் நான் 30 ஜுஸு நான் தனிப்பட்ட முறையில் ஓதுவேன். அது இல்லாமல் தராவி தொழுகையிலையும் கேட்பேன். இது நான் குறைந்தபட்சம் சொல்லுகிறேன். ஆனால் முன்னோர்கள் பெரியார்கள் எல்லாம் ரமலானில் ஒரு இரவில் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பற்றி சொல்லப்படுகிறது, ரமலானில் ஒரு இரவில் 2 குர்ஆன் முடிப்பாங்களாம். அவங்களுக்கு நேரத்தில் பரக்கத்து இருந்துச்சு, நமக்கு எதுலேயுமே பரக்கத்து இல்லை.
போன ரமலான் வந்துச்சு, இப்போ இந்த ரமலான் வந்துருச்சு, எதிர்த்து இப்போதானே எதிர்த்து போச்சு, அதுக்கு வேண்டி வந்துருச்சு. நம்ம எல்லாம் பேசுகிறோமா இல்லையா? இன்னும் எல்லா ரமலானும் இனிமேல் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமாக ஜெட்டு வேகத்தில் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நேரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த காலகட்டங்களில் நமக்கு நேரத்தில் பறக்கத்தில்லை, இருந்தாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுவதில் செலவிடுங்கள். சிலரெல்லாம் நான் ரமலானுடைய மாதத்தில் பார்ப்பேன், பள்ளிவாசலில் இப்படி தொழுதுட்டு இப்படி உட்காந்துருப்போம், அல்லது அங்கே உட்காந்துருப்போம். குர்ஆன் ஓத தெரியாது அவங்களுக்கு. குர்ஆனை இங்கேருந்து எடுத்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே வச்சு அழுவாங்க. ஏன் அந்த அழுக வரணும்? அதற்கு முன்பாகவே நேரங்கள் இருக்கும்போது, காலங்கள் இருக்கும்போது அதை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. சமீபத்தில் ஒருத்தர் நம்ம கேள்விப்பட்டோம், 80 வயசுல இஸ்லாத்துக்கு வராரு, 82வது வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாரு. எப்படி? 80 வயசுல இஸ்லாத்துக்கு வராரு, வந்த வயசு தள்ளாடிய வயசு. 82வது வயசுல 2 வருஷத்துல குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம். 80 வருஷம் அவர் எந்த இதுல இருந்திருக்கிறாரு? அன்பானவர்களை யோசிங்க. 80 வருஷம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக, நபிக்கு மாற்றமாக, இஸ்லாத்துக்கு மாற்றமாக, ஈமானுக்கு மாற்றமாக இருந்திருக்கிறார். ஆனா இஸ்லாத்தை ஏற்ற அடுத்த நொடியிலேயே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். 2 வருடங்கள்ல முழு குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய மனதில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா நமக்கெல்லாம் எப்படி இலவசமா கிடைச்சிருக்கு இந்த இஸ்லாம்? நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கோமா? அத்தாம்மா இஸ்லாத்தில் இருந்தாங்க, நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம். ஆனா இவர்கள்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார்கள். காலையில் ஒருத்தர் டீ குடிக்க போனேன். டீ குடிக்கிற இடத்துல ஒரு நல்லா இப்படி பட்டை போட்டிருக்காரு. ஃபஜ்ர் தொழுதுட்டீங்களான்னு கேட்டார். எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. தொழுதுட்டேங்க, இந்த டீ கடைக்கார தொழ மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் தொலை சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஒரு மாற்றார் சொல்லுகிறார், ஃபஜ்ர் தொழுதீங்கன்னா என்ன கேட்டால் தொழுதுட்டேங்க, அந்த டீ கடைக்கார தொழ மாட்டேங்க, உங்க பாய் தான் தொலை சொல்லுங்க. அடுத்தடுத்த தொழுகையினுடைய நேரம் நான் உங்களுக்கு சொல்லட்டான்னு கேட்டார். சொல்லுங்கன்னு சொன்னேன். லொகரு, அசரு, மகரிப், இஷா அழகா சொல்றாரு. அல்லாஹ் அக்பர். இப்படி இஸ்லாத்தை அறிவதற்காக வேண்டி மாற்றார்கள் எப்படி இருக்கிறார்கள்? இஸ்லாத்தை தெரிவதற்காக வேண்டி மாற்றார்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆனால் நாம் இஸ்லாத்திலேயே பிறந்து இதிலேயே வளர்ந்து குர்ஆனும் கையுமாக இருக்க வேண்டியவர்கள் நாம் இன்றைக்கு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் இன்னும் என்னென்னமோ இருக்கோ அதெல்லாம் கையில் வச்சிருக்கிறோம். குர்ஆனை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, குர்ஆனுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் என்று சொன்னாலே அது குர்ஆன் தான். குர்ஆன் என்று சொன்னால் அது ரமலான். அந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய தொடர்பு குர்ஆனுடன் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தை நான் கண்டிப்பாக ரமலானிலே எடுத்துக்கொள்வேன் என்பதாக இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் குர்ஆனை ஓதணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சில பேர் நான் குர்ஆன் ஓத தெரியலன்னு சொல்லி நான் பார்ப்பேன். இங்கே குர்ஆனை எடுத்து அப்படியே கண்ணில் வச்சு அழுவாங்க. யாரில் எனக்கு குர்ஆன் ஓத தெரியலையே, குர்ஆனை முத்தமிட்டாவது நான் செல்கிறேன் என்பதாக முத்தமிட்டு விட்டு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாசம். அந்த பாசம் கூட நிறைய பேருக்கு இல்லையே. என்னால் ஓத முடியல, ஓத தெரியல, ஏதோ விட்டுட்டேன், இருந்தாலும் அந்த குர்ஆனை கண்ணால் பார்க்கணும் ரமலானுடைய மாதத்தில் சொல்லி எடுத்து பார்க்குறேன். அதை கூட நிறைய பேர் செய்யறது கிடையாது. ஆனால் அன்புமிக்கவர்களே, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுங்க. சிறந்தது என்னவென்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தில் வாரத்திற்கு ஒரு குர்ஆன் முடிப்பது சிறப்பு. 4 வாரம் சொன்னால் 4 குர்ஆனை முடிச்சிங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நன்மைகள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அலிப்புக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. ஆனால் இதுவெல்லாம் ரமலானுடைய காலத்தில் 70 நன்மையாக மாறி 70 700ஆக, 700 7000ஆக, 7000 7 லட்சமாக நமக்கு கிடைக்கும். அவ்வளவு நன்மைகள் ஒரு சில வார்த்தைகளுக்கு ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பை எந்த அளவுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அப்ப ரமலானிலே ஜக்காத்தை கொடுப்பதற்கு இப்பொழுதே தயாராகி கொள்ள வேண்டும். அதற்கு கணக்குகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். 2வது, ரமலானுடைய முக்கியமான அமலாக இருக்கக்கூடிய நோன்பு. அந்த நோன்பை வைப்பதற்காக வேண்டி இப்பொழுதே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அந்த ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடிய அந்த தாக்கத்தை உருவாக்குவதற்காக வேண்டி எல்லாவற்றையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, ரமலானிலே குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொள்ள வேண்டும். 4வது, சஹருடைய நேரத்தையும் இஃப்தாருடைய நேரத்தையும் வீணடித்து விடக்கூடாது. அந்த நேரம் என்பது துஆக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம்.
அந்த நேரத்தில் கண்டிப்பாக துவா செய்யுங்க. சஹரில் எந்திரிச்சா கண்டிப்பாக மறவாமல் தஹஜ்ஜத் தொழுகை தொழுங்கள். மற்ற நாளில் நம்ம எந்திரிக்கிறது கிடையாது. தஹஜ்ஜத்துக்கு நேரம் போட்டு எந்திரிக்கிறோமா? கிடையாது. ஆனால் ரமலானில் சஹரில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தான் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு அந்த தஹஜ்ஜத் தொழுதுட்டு சஹர் செய்கிறோம். இஃப்தாருடைய நேரம் என்பது வாழைப்பழத்தை பார்க்குறதோ பஜ்ஜியை பார்க்குறதோ வடையை பார்க்கறதுடைய நேரம் கிடையாது. அந்த நேரம் என்பது துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த நேரம் என்பது துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அங்கீகரிப்பான். ஏனென்று சொன்னால், நாம் நோன்பு வைத்த நிலையிலே நோன்பு திறப்பதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இப்போ அந்த துவாவை அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். இது 4வது விஷயம். 5வது, ஐவேளை பர்லு தொழுகையும் விடாமல் தொழுங்கள். அந்த பயிற்சி ரமலான் முழுக்க இருந்தது என்று சொன்னால், ரமலானை அடுத்தும் நம்முடைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம பெரிய முனாஃபிக்கா இருக்கிறோமே, ரமலான்ல மட்டும் 5 வக்து வந்து தொழுதோம், ஏதோ வந்து அல்லாட்ட கணக்கு கொடுத்துட்டு போறதுக்காக வேண்டி ரமலான்ல மட்டும் வந்து நம்ம தொழுதுட்டு போயிட்டோமே, ரமலானுக்கு பிறகு நம்ம தொழுகணுமேன்னு சொல்லிட்டு நம்ம மனதை உறுத்தும். அதற்காக வேண்டி ரமலான்ல 5 வேளை தொழுகையை நம்ம சரியாக தொழுகணும். 6வது என்னவென்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல அதிகமாக தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல எந்த அளவுக்கு ஜக்காத் செய்வாங்க, சதக்கா தான தர்மங்கள் கொடுப்பார்கள் என்று சொன்னால், இந்த வேட்டியை மடிச்சுக்கிட்டு போய் ஏதாவது வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கிடைச்சதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுப்பாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எதையும் தன்னிடத்தில் வைக்க மாட்டார்கள், எல்லாவற்றையும் சதக்கா செய்வார்கள் என்பதாக நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் ரமலானிலே மிக முக்கியமான விஷயங்களை என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி, இன்னும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். ரமலானுக்கு முன்பாகவே நீங்கள் பர்ச்சேஸ் செய்யுதுன்னா அதெல்லாம் பர்ச்சேஸ் செஞ்சுருங்க. ரமலானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் 10ல் வந்து அத்தா துணி எடுக்க போவார், 2வது 10ல் வந்து அம்மா துணி எடுக்க போவாங்க, 3வது 10ல் வந்து பிள்ளைங்களுக்கு துணி எடுக்க போவாங்க, அல்லது 3வது 10ல் மொத்த குடும்பமும் போயிட்டு சரவணா ஸ்டோர்லையும் போத்தீஸ்லையும் அங்கேயும் இங்கேயும் நின்றுக்கிட்டு நோம்பும் போயிடும், தொழுகையும் போயிடும். சில பேர்லாம் நோம்புலாம் வைக்கிறது கிடையாது, துணி எடுக்க போகிறாங்க, எப்படிங்க நோம்பு வைக்க முடியும்? நோம்பு வைக்கிறது கிடையாது. சரி, ஒரு அதில் சமீபத்தில் சொன்னாங்க, துணி கடைகளில் போய் நோம்பு திறக்கிறாங்களே, அந்த நோன்பு கூடுமா சொல்கிறாங்க. துணி கடைகளில் போய் நோம்பு திறக்கிறாங்க, அது ஹலாலாக வந்த வருமானமா, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. காலையில் சகரில் இருந்துங்க மக்ரிப் வரைக்கும் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த பாவமும் செய்யாமல் நோம்பு வச்சுருக்கிறோம். கடைசியில் போயிட்டீங்க ஹராமான ஒரு பறிக்கை உள்ளே போட்டிங்கன்னா அந்த நோம்பு ஃபசாத் ஆகிடாது. ஆனால் இதெல்லாம் கவனிக்கணும். இல்லைங்க, நான் போத்தீஸில் போய் நோம்பு திறந்துக்கிறேன், நான் வந்து சரவணா ஸ்டோரில் நோம்பு திறந்துக்கிறேன், அதெல்லாம் செய்யாதீங்க, தேவையில்லை. நம்முடைய நோன்பு என்பது ஹலாலாக இருக்க வேண்டும், அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்கள். ரமலானில் ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா இலகுவாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக என்று துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.